ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியான நபி என்றால், உண்மையான நபி என்றால் அந்த வரலாறு ஒரு நபிக்கு தான் தெரிஞ்சிருக்கும், மற்றவர்களுக்கு தெரிஞ்சு இருக்காது. அந்த காலத்துல கூகுள் கூட இல்லை, அந்த காலத்துல அரபியர்களுக்கு அந்த வரலாறே தெரியாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபியா இல்லையா என்பதற்காக கேட்டாங்க, துல்கர்னைன்னா யாரு? ஒரு பள்ளிவாசலுடைய மெம்பரா வரணும்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கிறது, அல்லது ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபாலா வரணும்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கிறது, அல்லது ஒரு ஏரியாவுடைய கவுன்சிலரா வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, எம்எல்ஏ வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் தன் உள்ளத்தை கேளுங்க. நான் எதுக்கு இந்த பதவியை கேட்கிறேன்? மஹல்லால எனக்கு பேர் வரணும், சொசைட்டில எனக்கு பேர் வரணும்னு சொன்னா அது கெட்ட சிந்தனை. அந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் பாவா எனக்கு பதவியே வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு திறமை தந்திருக்கான். இது டீச்சருடைய வேலை, இது தந்தையுடைய வேலை, இது மூத்த சகோதரருடைய வேலை. ஒவ்வொருக்கு சொன்னப்பா உன்கிட்ட இந்த திறமை இருக்கு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, இன்று நாம் நேற்று ஆரம்பித்த 18வது சூரா கஹஃப் மீதி இருந்த பாதத்தை ஓதி முடித்து, பிறகு 19வது சூரா மரியம் முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 20வது சூரா தாஹா முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 21வது சூரா அன்பியாவை ஆரம்பித்துள்ளோம். பல செய்திகள், பல வரலாறுகள். அதில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எஸ் அலூனகா, நபியே உங்களிடத்தில் கேட்கின்றார்கள், அன் ரில் கர்னைன், துல்கர்னைனை பற்றி உங்களிடத்தில் கேட்கின்றார்கள். ஏன் கேட்டார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியான நபி என்றால், உண்மையான நபி என்றால் அந்த வரலாறு ஒரு நபிக்கு தான் தெரிஞ்சிருக்கும், மற்றவர்களுக்கு தெரிஞ்சு இருக்காது. அந்த காலத்துல கூகுள் கூட இல்லை, அந்த காலத்துல அரபியர்களுக்கு அந்த வரலாறே தெரியாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபியா இல்லையா என்பதற்காக கேட்டாங்க, துல்கர்னைன்னா யாரு? அல்லாஹ் தஆலா வஹியை இறக்குகின்றான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆன்ல மொத்தம் 16 இடங்களில் அல்லாஹ் தஆலா நபிகிட்ட கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, இதுக்கு இந்த பதில் சொல்லுங்க. அதுல ஒரு இடத்துல வைதா சஅலகா பாஸ்ட் டென்ஸ், மற்ற எல்லா இடத்துல யஸ்அலூனக 15 இடங்கள்ல யஸ்அலூனக அனில் ஹம்ர், யஸ்அலூனக அனில் அஹில்லா, யஸ்அலூனக அனில் ஷஹரில் ஹராம், யஸ்அலூனக அனில் மஹீத், யஸ்அலூனக அனில் கர்னைன், யஸ்அலூனக அனில் ஜிபால். 15 இடங்கள்ல யஸ்அலூனான்னு வந்துச்சு. சரி, கிராமரா போறதா போர் ஆயிடும். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், சஅத்லு அலைக்கும் மின்ஹு திக்ரா, இப்போவே நான் உங்களுக்கு அவரை பற்றி செய்தியே சொல்றேன். நபியோடைய அமானிதம் பாருங்க. அல்லாஹ் சொன்னா குல், நபியை நீங்க சொல்லுங்க. நபி அப்படியே சொல்லிட்டார் குல். எப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, அந்த வார்த்தை எடுத்துடலாம் இல்ல. இப்ப கேட்கிறாங்க, ரவுப் பாய் கேட்கிறாரு, நான் கேட்கிறேன், ரவுப் பாய் அவங்களுக்கு என்ன சொல்லணும், இந்த இது கலெக்ஷனுக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா கேட்குறாங்க. ஹசரத் நீங்க போய் சொல்லுங்க. அப்போ நான் ரஃபீக் பாய், ரவுப் பாய் சொன்னாரு, ஹசரத் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவேனா? அவங்க என்ன சொன்னாரோ சொல்லிவிடுவேன்ல. ஆனா குர்ஆனுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கூட எடுக்காமல் அல்லாஹ் சொன்னா சொல்லுங்க, ரசூல் அப்படியே சொன்னார், சொல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்பதான் வருது, கொஞ்சம் கூட அல்லாஹ்ட்டேந்து தனியா இருக்க விரும்பல ரசூலுல்லாஹ். நீ எனக்கு சொல்ற இல்ல, உன்னுடைய வார்த்தை தான் நான் சொல்லுவேனே தவிர நான் தனியாக சொல்ல மாட்டேன். அவருடைய வரலாறு, அந்த துல்கர்னைன் யாரு? ஒண்ணு குர்ஆன்ல இருக்கிறது நான் சொல்லுவேன், இன்னொன்னு முஃபஸ்ஸிரீன்கள். முஃபஸ்ஸிர் என்றால் குர்ஆனுடைய விளக்கத்தை சொல்கின்றவர்களுக்கு முஃபஸ்ஸிர் என்று சொல்லுவாங்க. பன்மை முஃபஸ்ஸிரீன் என்று நான் சொல்லுவேன். அப்போ ஒண்ணு குர்ஆனுடைய செய்தி, ரெண்டாவது முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்றாங்க. துல்கர்னைன் யாரு எதுவுமே அல்லாஹ் தஆலா சொல்லல. துல்கர்னைனுடைய பர்சனல் யார்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, கேட்டா சொன்னாங்க, அவங்களும் சஹாபா யாருமே சொல்லல. துல்கர்னைன் யாரு? துல்கர்னைன் அது அவருடைய லகபு. லகபுக்கு என்ன சொல்லுவோம்? பட்ட பேரா? பட்ட பேர் இல்ல, அவருடைய பேரும் அல்லாஹ் சொல்லல. முஃபஸ்ஸிரீன்கள்ட்ட போய் கேட்டாங்க பேர் என்னன்னு சொன்னா, பழைய கிதாப்கள்ல படிச்சு அவர் அலெக்சாண்டர், சிக்கந்தர், இஸ்கந்தர், இல்ல அவருடைய பேர் அது இதுன்னு சொல்றாங்க.
ஆனா அல்லாஹ் தாலா யாரு செஞ்சா அது பிறகு, என்ன செஞ்சா அதான் பார்த்துக்குங்க. துல்கர்னைன் எதுக்கு? துல்கர்னைன் அர்த்தம் என்ன? பல தஃப்சீர் இருக்கு. ஒண்ணு, கர்ன் என்றால் கொம்புக்கு கர்ன்னு சொல்லுவாங்க. அவர் போடுற அந்த ஹெல்மெட் மாதிரி இருக்கும்ல, அதுல அந்த தலப்பால 2 கர்ன் மாதிரி சிம்பலா இருக்கும் மன்னரோட இதுல, அதுக்காக துல்கர்னைன் சொல்றாங்க. அல்லது 2 புறத்திலும் அவர் ஆட்சி செய்தார். 4 நபர்கள் வரலாறுல 4 நபர்கள் முழு உலகத்தில் ஆட்சி செய்தார்கள். 2 மோமின்கள், 2 காஃபிர்கள். மோமின்கள் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன். காஃபிர்கள் யாரு? பக்த் நசர், நம்ரூத். 5வது ஒருவர் வருவார் இன்ஷா அல்லாஹ், மோமினாக இருப்பாரு, ரசூலுல்லாவுடைய பேர பிள்ளையாக இருப்பாரு, இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம். அப்போ துல்கர்னைன் பத்தி கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இது குர்ஆன். இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்தி, பூமியில அவருக்கு நாம் ஆதிகத்தை தந்தோம். இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்தி வஆதைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா, ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கு நாம் சபபு கொடுத்திருந்தோம். சபப் என்றால் நான் நினைக்கிறதை போல பொருள்களை ஆக்குகின்ற வழியை அல்லாஹ் தஆலா தந்தான். ஒரு பொருள் என்கிட்ட இருக்குன்னு சொன்னா அந்த பொருளை வைத்து நான் என்ன சாதிக்க விரும்புறேனோ அது செய்யற ஆட்கள் அல்லாஹ் தஆலா அவருக்கு தந்திருந்தான். இந்த கட்டை வந்துச்சுன்னா அது வச்சு என்ன செய்யணுமோ மேக்சிமம் அநேகமா அதுல வச்சு மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அந்த ஆற்றல் அல்லாஹ் தஆலா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அவர் நபியா வலியா மலக்கா? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, லா நபியா வலா மலக்கா, அவர் மலக்கும் இல்ல, வானவரும் இல்ல, நபியும் இல்ல, அவர் அல்லாஹ்வுடைய ஒரு அடியார், வலியுல்லா. யாரு? துல்கர்னைன். அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு சபப்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. சபப்னா என்ன? தான் நினைக்கிறது போல ஒரு பொருளை உபயோகிக்கின்ற வழியை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தான். இவர் நல்ல நீதியான மன்னராக இருந்தாரு. அவருடைய ஆசை என்னன்னு சொன்னா, உலகத்துல நாலாபுறத்துல அல்லாஹ் தந்துள்ள பொருள்களை மக்கள்கிட்ட போய் சேர்த்து வச்சு அது அழகான முறையில மக்கள் அதை உபயோகிக்கணும். அந்த ஆசையுடன் தான் அவர் உலகத்தில் ஆட்சி செய்தாரே தவிர உலகத்தின் மன்னர் ஆகணும்னு சொல்லி ஆட்சி செய்யல. அப்போ அவர் அவர் வேலை என்ன? எங்கெல்லாம் பொருள்கள் இருக்கிறதோ அங்கே போகணும், போய் மக்களுக்கு போய் ஹிதாயத் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும், அதுக்கு பிறகு அவங்களுக்கு உலக வாழ்க்கையை அவங்களுக்கு அழகாக்கி கொடுக்கணும். ஹத்தா இதா பலகா மக்ரிப ஷம்சி, எதுவரை என்றால் அவர் சூரியன் மறைகின்ற இடத்தை போய் சென்றடைந்தார். ஹத்தா இதா பலகா மக்ரிப வஜதஹா தக்ருபு ஃபி ஐனின் ஹமியத்தின், கருப்பான சாக்கடை. இந்த ஒரு தஃப்சீர், பெரும்பாலானவங்க அது சாக்கடை என்று சொல்கிறார்கள். கருப்பான சாக்கடையில அந்த சூரியன் மறைகின்ற இடத்தை போய் சென்றடைந்தார். அப்ப அந்த இடம் மக்ரிப், வெஸ்ட்ல லாஸ்ட். உலகத்துல நீங்க போனீங்கன்னா வெஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் முடிவுல போனாரு. அங்க சூரியன் அந்த சாக்கடைக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கு. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், உண்மையில சூரியன் போய் மறையல, பார்க்கின்றவர்களுக்கு அதை மறைகின்றதை போல் தெரியுது. நம்ம சொன்னோம்ல, மரீனா பீச்ல சூரியன் மறையுமா உதயமா? இல்ல பார்த்தா எப்படி தெரியும்? உதயம் ஆகிற மாதிரி தான் தெரியும். கேரளாக்கு போனா, இந்தியன் ஓஷன்ல போனா மறைகிறது போல தெரியும். அப்ப அங்க உதயம் ஆகுறதை போல தெரியும். அப்ப அங்க உதயம் ஆகல, அந்த எக்ஸ்ட்ரீம் அங்க போனார். வஜத இந்தஹா கௌமா, அங்கே ஒரு கூட்டத்தினர்களை பார்த்தார். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, அவங்க முஷ்ரிக்கீன்கள். குல்னா, அல்லாஹ் தஆலா சொன்னா, இல்ஹாம் பண்ணா. வஹி வராது, நபிக்கு தான் வஹி வரும், வலிமார்களுக்கு இல்ஹாம் வரும். வஹீனா என்ன? மலக் ஒரு விஷயத்தை கொண்டு வருவாரு, அல்லது அல்லாஹ் தஆலா புறத்திலிருந்து நேரடியாக அவர் உள்ளத்துல வரும். இது நல்லவர்களுக்கு உள்ளத்துல அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை போடுவான். அப்போ அல்லாஹ் தஆலா குல்னா யா துல்கர்னைன், இப்ப இந்த மக்கள் உங்க முன்னால இருக்கிறாங்க, ஷிர்க் செய்றவங்க. இம்மா அன் துஅதிபா, ஒண்ணு நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. வைம்மா அன் தத்தஹிதா ஃபீஹிம் ஹுஸ்னா, அவருடைய விஷயத்துல நல்ல முறையில நீங்க முடிவு எடுங்க. இப்ப துல்கர்னைனோட நீதி பாருங்க. காலா, அம்மா போய் சொன்னார், அம்மா மந்தலமா ஃபஸௌஃப நுஅதிபுஹு, நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க வணங்குறீங்கல்ல, இதெல்லாம் கடவுள் இல்ல.
இதெல்லாம் கடவுள் இல்லை. இது சூரியனை படைக்கல, இது உங்களுக்கு உணவு தரல, இது மழையை அனுப்பல, எதுவுமே இல்லை. ப்ரூவ் பண்ணிட்டார். கடவுள் உங்களது அல்லாஹ் தாலா. இது தெரிஞ்சதுக்கு பிறகும் கடவுளை ஏற்றுக்கொள்ளலை என்றால் அது அநீதி தானே. உங்களில் யார் அநீதி செய்யறானோ நிச்சயமாக பிறகு நாம் அவனை தண்டனை தருவோம். தும்ம இரத்து இலா ரப்பிஹி ஃபயுஅذிபுஹு அதாபன் நுக்ரா. அது பிறகு அல்லாஹ் புறத்துல அனுப்பி விட்டுருவோம். அல்லாஹ் தஆலா இன்னொரு தண்டனை கொடுப்பான். அம்மமன் ஆமன வ அமில சாலிஹன், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறாரோ ஃபலஹு ஜஸாஅனில் ஹுஸ்னா, அவருக்கு அழகான கூலி கிடைக்கும் சொல்லி அந்த நபர்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை எடுத்து வைத்து, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அவருக்கு தண்டனை கொடுத்தாரு, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு நேர்வழி காட்டி கிளம்பிட்டாரு. அதான் சபப். போனாரு, போய் நேர்வழி கொடுத்தாரு. அங்கேருந்து மேற்கா, வெஸ்டுக்கு என்ன சொல்லுவாங்க? மேற்கு. ஈஸ்டுக்கு என்ன சொல்லுவாங்க? கிழக்கு. அப்புறம் இங்க வர்றாரு, சூரியன் உதயம் ஆகின்ற இடத்துல. ஹத்தா இதா பலக மத்லிய ஷம்சி, சூரியன் உதயம் ஆகின்ற இடத்துல வந்தாரு. வந்து பார்த்தாரு, சூரியன் உதயம் ஆகின்ற காட்சியை பார்த்தாரு. வஜதா தத்லு அலா கௌமின் லம் நஜஅல் லஹும் மின் தூனிஹா சித்ரன். அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கும் சூரியனுக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா திரை ஆக்கல. இதுல இருந்து என்ன புரியுது? அவங்களுக்கும் சூரியனுக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா திரை ஆக்கல. வேற திரை, இது கூட திரை தானே. ஆடை கூட இல்ல, வீடும் இல்ல, எதுவுமே இல்ல. டைரக்டா அவங்க மேல சூரியன் படம். ஏன் வீடு இல்லைன்னு சொன்னா, வீடு கட்டுற மாதிரி பூமியே அது இல்லை. வீடு கட்டினா ஒடிஞ்சிரும். ஆடை ஏன் இல்லைன்னு சொன்னா, ஆடை செய்யறதுக்கு இடமும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? மழை வந்துச்சு சொன்னா சுரங்கங்கள் இருக்கும்ல, அதுல போய் படுத்துருவாங்க, மேல வந்துடும். அப்படிப்பட்டவங்கள்ட்ட கூட துல்கர்னைன் போய் இஸ்லாத்தை எடுத்து வைத்தார். அப்படிப்பட்டவங்கள்ட்ட கூட போய் அவங்களுடைய தேவைகளை துல்கர்னைன் கேட்டார். இதுக்காக தான் ஆட்சி கேட்பாங்க தவிர வெறும் பதவிக்காக ஆட்சி கேட்கறது ஷைத்தான். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்குங்க. ஒரு பள்ளிவாசலுடைய மெம்பரா வரணும்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கிறது, அல்லது ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபாலா வரணும்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கிறது, அல்லது ஒரு ஏரியாவுடைய கவுன்சிலரா வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, எம்எல்ஏ வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் தன் உள்ளத்தை கேளுங்க. நான் எதுக்கு இந்த பதவியை கேட்கிறேன்? மஹல்லால எனக்கு பேர் வரணும், சொசைட்டில எனக்கு பேர் வரணும்னு சொன்னா அது கெட்ட சிந்தனை. அந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் பாவா எனக்கு பதவியே வேண்டாம். நான் இந்த பதவியில வந்தா இந்த வேலையெல்லாம் நடக்காம இருக்கு, இந்த வேலைகள் செய்யறதுக்காக வேணாலும் வரலாம்னு சொல்லி வரணும். அதுக்கு பிறகு வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். வேலை செய்யாம உட்கார்ந்தாங்கன்னா அது இல்லையே. புரியுதா? அவரு அல்லாஹ் தஆலா மன்னர் ஆக்கனான்னு சொன்னா உட்கார்ந்துட்டு சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் ஜுல்கர்னைன் ராஜ ஜுல்கர்னைன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரா? இல்ல, ஒவ்வொரு ஓரத்துக்கு போறாரு. எப்படிப்பட்டவங்க? அவங்கள்ட்ட துணியே இல்லாதவங்கள்ட்ட போய் மார்க்கத்தை, அதே எந்த விஷயம் அந்த ஊர்ல செய்தாரோ அதே இந்த ஊர்ல செய்தாரு. அது பிறகு நிம்மதியா கொஞ்ச நாள் இருந்துடலாம் இல்ல? சிம்மாசனத்துல உட்கார்றது, ராஜ மாளிகையில உட்கார்ந்துக்கிட்டு சீரியால இருந்துகிட்டு இந்தியால இருந்துட்டு இருக்கலாம் இல்ல? விடல. ஹத்தா இதா பலகா பைன சத்தைன், 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு இடத்துல போய் போனாரு. ஹத்தா இதா பலகா பைன சத்தைன் வஜதா மின் தூனிஹிமா கௌமன் லா யகாதுன யஃப்கஹூன ஹதீஸா. அந்த 2 மலைகளுக்கு மத்தியில ஒரு கூட்டத்தை பார்த்தாரு. எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தை சொல்றேன், புத்திசாலிக்கும் புத்தி இல்லாதவனுக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, புத்தி உள்ளவன் ஒருத்தர் சொன்னார்னா அது கேட்பார். கே போலே அச்சா. புத்தி இல்லாதவன் நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே அவர் உபதேசம் பண்ணிடுவாரு. நான் நினைச்சேன் பள்ளிவாசலுக்கு ஃபஜருக்கு வரலாமான்னு சொல்லி, ஃபஜருக்கு எல்லாம் கரெக்டா வந்துடும் பாவா. நான் என் பேச்சே நான் முடிக்கல. புரியுதா? நாம எந்த கேட்டகரி பாருங்க. முன்னால ஒருத்தன் பேசுனா அவனுக்கு ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு விடணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவன் தப்புதான்னு சொல்லி நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பேசுறது கேட்கணும். ஹோட்டல் எல்லாம் பாருங்க, ஒரு நம்ம கேட்போம் இட்லி தோசா சொல்றதுக்கு முன்னால போயிட்டே இருப்பான். நோட் பண்ணிருக்கீங்களா? கோவமாயிடும். அப்படி போயிட்டேன், அப்படி இருக்கிறான்னு சொல்லிதான் அங்கே இருக்கிறான்.
அவன் தோசாக்கு பிறகு என்ன வேணும்னு சொல்லி கேட்டா அந்த ஹோட்டலுக்கு ஓனரா இருப்பான். ஹோட்டல்ல வாழ்நாள் ஃபுல்லா பேரா இருக்கிறவனுக்கும் ஓனரா ஆகிறதுக்கு வித்தியாசம்னா கேட்கணும். ஆனா அந்த மக்கள் எப்படின்னு சொன்னா மொழியும் தெரியாது, சொன்னா புரியாது, அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட கூட போனாரு. யாரு? துல்கர்னைன். ஹாலு யாதல் கர்னைன். அப்போ அவங்க ஏதோ சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுடைய பேச்சும் கேட்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, பதவியில இருந்தால் நாலாபுரத்திலிருந்து கேட்கணும். ஒரே ஒருத்தர் 2 பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, நாலாபுரத்திலிருந்து கேட்கணும். அல்ல 2 காது கொடுத்திருக்கான். ஹாலு யாதல் கர்னைன் துல்கர்னைன் இன்ன யாஜூஜ மாஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த். இங்க யாஜூஜ் மாஜூஜ் சொல்லி இருக்கிறாங்க. இந்த யாஜூஜ் மாஜூஜ் மனிதர்கள், நூ அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள்ல ஒரு வகை. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ஷார்ட்டா இருப்பாங்க. அவங்களுடைய உடல் எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு என்னது வட்டம் ஸ்கொயரா இருக்கும். பல்லெல்லாம் ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா சதுரம் கோல்டன்கா வட்டமா இருக்கும். பல்லு எப்படி இருக்கும்னு சொன்னா வந்தாலே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. தண்ணி தாகம் எப்படி சொன்னா நீங்க டேங்க் ஃபுல் பண்ணா கூட வந்து ஃபுல்லா தண்ணி குடிச்சிருவாங்க. இந்த யாஜூஜ் மாஜூஜ் இங்க இருக்கிறாங்க. முஃப்ஸிதூன ஃபில் அர்த் ஃபஹல் நஜஅலு லக ஹர்ஜன். நாம் உங்களுக்கு ஒரு தொகை தர்றோம். அன்தஜஅலா பைனனா வ பைனஹும் சத்தா. அவங்களுக்கும் நமக்கு மத்தியில ஒரு செவுரோ ஒரு அவங்க வராம தடை நீங்க வந்து செஞ்சிருங்க, நம்ம காசு தரோம். இவர் அல்லாஹ்வுக்காக வேலை செய்யறவர். இவர் சொன்னார், காலமா மக்கன்னி ஃபீஹி கைருன், காலமா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைருன். எனக்கு அல்லாஹ் எது கொடுத்திருக்கிறானோ அது எனக்கு போதும், நீங்க எல்லாம் எனக்கு காசு கொடுக்க தேவையில்லை. ஆத்தூனி ஜுபரல் ஹதீத், எனக்கு இரும்பு ஒழிய பலகைகள் கொடுங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த இரும்பு ஒழிய பலகைகள், ஒரு பிளேட்ஸ், இரும்பு பிளேட்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுங்க. எடுத்துட்டு வந்தாங்க. ஹத்தா இதா சாவா பைன சதஃபைன், 2 மலைக்கு மீதி இருந்த அந்த கேப் ஃபுல்லா வந்து அந்த இரும்பு பலகைகள் வைத்து அதுக்குள்ள நடுவுல கட்டைகள் எல்லாம் வச்சு ஃபில் பண்ணிட்டாரு. ஃபில் பண்ணிட்டாருன்னா தமிழ்ல என்ன? நிரப்பிட்டார். மாஷா பூர்த்தி ஃபுல் பண்ணது. அது பிறகு ஹாலன் ஃபுகு, அதுல வந்து தீ வச்சு நல்லா ஊதுங்க, சக்தி வேணும். அப்பெல்லாம் இந்த ப்ளோயர் எல்லாம் இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணார்னா செம்பு சொல்லுவாங்கல்ல, செம்பு உருகி அந்த மெல்ட் பண்ணி அது ஃபுல்லா அதுக்குள்ள போட்டாரு. இந்த இரும்பு வந்து நெருப்பா மாறிச்சு அந்த அளவுக்கு. அது பிறகு செம்பு போட்டு அது ஒரு பெரிய ஸ்ட்ராங் செவரா மாறிச்சு. அவங்க அதுல இருந்து வெளிவரவும் முடியல, அதுல எந்த ஒரு சின்ன ஒரு வழி ஒரு ஓட்டை கூட போட முடியல. அப்படியே அவங்க இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வக்தரபல் வாகுல் ஹக்கு ஃபைதா, நாளைக்கு நம்ம படிக்க போறோம் யாஜூஜ் மாஜூஜ் வர போறாங்கன்னு சொல்லி. மறுமை நாள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தஜ்ஜாலுக்கு கொலை பண்ணதுக்கு பிறகு முஸ்லீமுக்கு இந்த உலகத்துல நிம்மதி கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். தஜ்ஜாலை முடிச்சது பிறகு கொஞ்சம் நேரமாவது மூச்சு வாங்கினா இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொலை செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரம்ப் யார் இவன் நெத்தன்யாஹு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்க போகுது இன்ஷா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு இமாம் மெஹதியுடன் முடிஞ்ச உடனே அல்லாஹ் தாலா சொல்வா யாஜூஜ் மாஜூஜ் வர போறாங்க. இந்த யாஜூஜ் மாஜூஜ் ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு நாளும் இந்த யாஜூஜ் மாஜூஜ் வந்து நோண்டிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு ஓட்டை வந்துடும். வெளிச்சம் பார்த்த உடனே நைட்டு ஃபுல்லா இது பண்ணி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நாளைக்கு வந்து வேலை எங்க விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த ஓட்டை அப்படியே அல்லாஹ் தாலா மூடிடுவான், வர முடியாது. அப்படியே டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. மறுமை நாள் வருகின்ற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, இது நம்ம ஒரு ஓட்டை போட்டிருக்கோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து இந்த வேலையை முடிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் சொன்னாலே அல்லாஹ்வுடைய ஆற்றல் வருது. இன்ஷா அல்லாஹ்னு சொன்ன உடனே நேத்து எங்க விட்டுட்டு போனாங்களோ அதே அளவுக்கு இருந்துச்சு. அதுல இருந்து வெளியில வருவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா மனிதர்களை கூப்பிட்டுட்டு தூர் மலை மேல போயிடுவாரு. அப்புறமா எல்லா இடத்துல துவா செய்வாங்க. அவர் காற்று வரும், அந்த காற்று வந்தது பிறகு அவங்க இறந்துருவாங்க. அப்புறமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாரு. அப்புறமா அவங்களுடைய எல்லாம் மக்கி போன உடல்களுடைய வாடை இருக்கும். அல்லாட்ட துவா செய்வாங்க. இன்னொரு காற்று வரும், அந்த உடல்களை எல்லாம் எடுத்துட்டு போய் கடல்ல போட்டுரும். அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியுது என்றால், நமக்கும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தாலா ஒரு சபபை கொடுத்திருக்கான். ஒரு சபப்னா என்ன?
அதை வச்சு நாம எது சாதிக்க நாடுகின்றோமோ அது நம்மால் செய்ய முடியும். சில பேருக்கு படிப்பு ஆற்றல் அல்லாஹ் தந்திருப்பான், சில பேருக்கு அல்லாஹ் தாலா வியாபாரம் செய்யற ஆற்றல் தந்திருப்பான், சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும், அவர்னால விளையாட முடியும், ஸ்போர்ட்ஸ் உடைய ஆற்றல் தந்திருப்பான். ஒவ்வொரு டைமும் ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு அளவுக்கு பிறகு. ஒண்ணு பெற்றோர்களுக்கே தெரிஞ்சிடும், ஆஹா இவங்கதான் இந்த ஆற்றல். நமக்கே அந்த ஆற்றல் தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த ஆற்றலை வைத்து முடிந்த அளவுக்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடன் வாழுகின்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியுமோ அப்படி நல்லது செய்யணும். அந்த விஷயம் கூட இந்த வரலாறுல நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆற்றலை வீணாக்க கூடாது. தெரிஞ்சிச்சு, எனக்கு படிச்சா எனக்கு புரியுது, மனப்பாடம் பண்ற முடியுது, இது என்னுடைய ஆற்றல், இது அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு சபப் கொடுத்திருக்கான். இந்த சபபை வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையும் அழகாக்கணும், என்னுடைய ஃபேமிலியோடைய வாழ்க்கையும் அழகாக்கணும், என்னுடைய சமுதாயத்தின் வாழ்க்கையும் அழகாக்கணும். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு திறமை தந்திருக்கான். இது டீச்சருடைய வேலை, இது தந்தையுடைய வேலை, இது மூத்த சகோதரருடைய வேலை. ஒவ்வொருக்கு சொன்னப்பா உன்கிட்ட இந்த திறமை இருக்கு, புரியுதாங்க? அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ ஒரு பயான் பேசுற திறமை எல்லாம் தந்திருக்கிறான். முடிந்த அளவுக்கு அந்த பயானை வைத்து திருத்தணும், வாலிபர்களுக்கு நேர்வழியில கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. சின்ன வயசுல நான் துபாயில எல்லாம் இங்கே போய் உட்கார்ந்தா கூட, ஆனா இந்த ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். தெரியாத மொழியில கூட பேசிட்டு புரிய வைக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு முடியுது. இது வச்சு நான் என் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு மார்க்கத்தை புரிய வைக்கணும், வைத்து கொண்டே இருக்கணும். ஏனென்றால் இந்த சுல்கர்னைனுடைய வரலாறு படிச்சது பிறகு அதான் எனக்கு புரிகின்றது. எது நாம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.